மக்களே இந்த 250cc செக்மெண்ட் பைக்ஸில் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வந்து 3 விஷயத்துக்காண்டி உருவாக்கியிருப்பாங்க. முதல் விஷயம் பவர், ரெண்டாவது பவர், தேர்டும் பவர் தான். எஸ், குறிப்பாக இது வந்து பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து இதுக்குரிய என்ஜினை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த என்ஜின் கெப்பாசிட்டி வரும்போது எக்ஸாக்டாக 249.07cc கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் பவர் வந்து 31 PS வரும். அதே மாதிரி மேக்ஸிமம் டோக் வரும்போது 25 Nm டோக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு DOHC செட்டப், டுவெல் ஓவர் ஹெட் கேம் செட்டப்போட வருது. ஒரு லிக்விட் கூல் என்ஜின் தான். பிளஸ் இதில் வந்து பார்த்தோம்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வருது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், அதை விட குயிக் ஷிஃப்டர், பை ஃபங்க்ஷனல் குயிக் ஷிஃப்டரோட வந்து எக்கச்சக்க டெக் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த என்ஜின்ல லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ குறிப்பாக இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த KTM டியூக் 250 Gen 3 வந்து ஆன் ரோட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போன்னு பார்க்க போறோம். ஸோ குறிப்பாக இந்த வீடியோ ரைட் ரிவ்யூ இருக்க போது, அதாவது மெயினாக என்ஜினுக்குரிய ரிஃபைன்மெண்ட், என்ஜினுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ், அதை விட சஸ்பென்ஷன், பிரேக்கிங், ஹேண்டிலிங், இது எல்லாத்தையும் வந்து A to Z செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குரிய டீட்டெயிலான டெக்னிக்கல் ரிவ்யூ பார்த்தோம்னா நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குரிய லிங்க் வந்து மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையான செக் பண்ணி பாருங்க, இதையும் பாருங்க, அதையும் பாருங்க. அப்போ தான் ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ வெல்கம் டு Danush Tech. Never take it off. That's why I came country boy stepping. Yeah, I'm country boy stepping. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. Yeah, they can't get like me. Rockin' boots and white tee. Designer on my cuff link, something like a movie. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. ஓகே, ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே ஹெல்மெட் போட்டு விடுங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லது, பைக்குக்கு நல்லது. ஸோ இக்னிஷன் ஹீ ஆன் பண்ணியாச்சு, ரெடி டு ரேஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ முதல் விஷயம் இதில் சஸ்பென்ஷன் தான் செக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ரோட்டில் விடணும். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கியரோட பவர் டெலிவரி பார்ப்போம். பிகாஸ் இது 25 Nm டோக் வந்து டெலிவரி பண்ணுது. ஸோ அதால் வித்தவுட் த்ரெட்டில் ஸோ கொடுத்து பார்ப்போம் என்ன வேரியண்ட்டு. ஸோ 5.7. ஸோ ஈஸியாகவே ஃபர்ஸ்ட் கியரில் கேரி அவுட் பண்ணுது. ஸோ அந்தளவுக்கு இதுக்கு இந்த லோ அண்ட் டாக் வந்து கலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கியர் ஸோ 3000 RPMலேருந்து வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் என்ஜின் ரிஃபைன்மெண்ட் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இனிஷியலாக எனக்கு கிடைச்ச இம்ப்ரெஷன். பட் இது ஒரு 4000 km கிட்ட ஓடிட்டுது. ஸோ ஓரளவு செட்டில்டான என்ஜின் தான். பட் இருந்தாலும் ரிஃபைன்மெண்ட் லெவல் முன்ன காட்டிலும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் நீங்கள் இனிஷியலாக எடுத்து ஓடும்போது கண்டிப்பாக ரிஃபைன்மெண்ட் லெவல் குறைவாக இருக்கும். வைப்ரேஷன்ஸும் வந்து இதில் இருக்குது, அது சொல்லியே ஆகணும். பிகாஸ் இதில் வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ அதிகம் 250cc. ஸோ இதில் 12:1 12 பாயிண்ட்டுக்கு மேலேயே இதுக்குரிய கம்ப்ரெஷன் ரேஷியோ வர்றபடியாக நீங்கள் ரெக்கமெண்டட் ஃபியூவல் ஒக்டேன் வந்து 95 யூஸ் பண்ணுறது எல்லாம் லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருப்பேன். பிலோ 200cc கீழே பார்த்தோன்னா எங்களுக்கு கம்ப்ரெஷன் ரேஷியோ 10:11:2 இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 92 93 ஓகே. பவர் பெட்ரோல்லாம் 93 வரும். பட் இதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் 95 யூஸ் பண்ணுறது வந்து தான் ரெக்கமெண்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கு இதில் ஒரு கார் பெட்ரோல் வந்துட்டு ஸ்டெச் ஒன்று எடுத்து பார்ப்போம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அதை விட இதில் குறிப்பாக குயிக் ஷிஃப்டர்ஸும் இருக்குது, அதையும் செக் பண்ணி காட்டுவோம். முதல் விஷயம் இனிஷியலான ரிஃபைன்மெண்ட் என்னென்ன RPMல என்னென்ன ஸ்டேஜில் இதில் தெரியுதுன்ட்டு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் நிற்குது. ஸோ இதில் 3000லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு 4000ல் அதாவது ஹேண்டில் பார், ஃபுட் பேக், அதேமாதிரி டேங்கிலெல்லாம் வேறு லெவலில் ஃபீல் ஆகுது வைப்ரேஷன். ஸோ மேக்ஸிமம் இது 95 அடித்து ஓரளவு அந்த நொக்கிங் குறையும். இதில் 92 தான் போட்டிருக்குது. ஸோ நொக்கிங் குறைஞ்சாலே ஓரளவு வைப்ரேஷன் குறைஞ்சிடும். ஸோ கோனரிங், ஹேண்டிலிங் வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ப்ளிட் ஃப்ரேம் தான். சிங்காம் வந்து அலுமினியத்தில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ரேம். RCலோட இந்த ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ RC வந்து டோட்டலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்லிக்கொள்ளலாம். இது வந்து ஒரு நேக்கெட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இப்போ 5th கியரில் போது 4000 RPM ஓரளவு ஓகே. அதே மாதிரி க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான். ஸோ இதை நீங்கள் யாருமே ட்ரை பண்ணுவோன்னா ஜஸ்ட் இது ஒரு டெஸ்டிங் பர்பஸுக்காண்டி செய்கிறேன். ஸோ அப்படியே ஒரு 60 ஸ்பீடில் கோனர் பண்ணுறேன். ஸோ ஹேண்டிலிங் பெட்டராக இருக்குது. அட் த சேம் டைம் இது சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார். இதில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார் வராது.
பட் ஹை ஸ்பீடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த சிங்கிள் பீஸான ஹேண்டில் பார் வந்து பார்த்தோன்னா ஓரளவு வைடாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ பிரேக்கிங் நல்லா இருக்குது, பட் அதை ஒரு செக் பண்ணிட்டோம். அடுத்து குயிக் ஷிஃப்டர். இது பை ஃபங்க்ஷனல், அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ இப்போ டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன் கிளச்சை பிடிக்காமல். ஸோ 5th கியர், 4th கியர், 3rd கியர். ஸோ இந்த கிளச்சை பிடிக்காமல் இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இந்த இப்போ அப் ஷிஃப்ட் பண்ணுறேன், 30ல் நிற்கிது. 4th கியர், நான் த்ரெட்டில் க்ளோஸ் பண்ணல. 5th கியர். ஸோ இது 4000 RPM அந்த குயிக் ஷிஃப்டர் இன்னுமே ஸ்மூத்தராக இருக்கும். 6th கியர். ஸோ கிளச்சை பிடிக்காலே பை ஃபங்க்ஷனாக இருக்கும். இதுன்ற ஒர்க்கிங் வந்து நம்மளுக்கு இல்லை ப்ரெஷர் சென்சிட்டிவ் சென்சார் கொடுத்துருப்பாங்க கியர் ஷிஃப்ட் சாஃப்டோடையே. ஸோ நாங்கள் கியரை வந்து அப் பண்ணும்போது டவுன் பண்ணும்போது அந்த ப்ரெஷரில் வந்து ஒரு சிக்னல் விழும். ஸோ அந்த சிக்னல் வந்து ECUக்கு அனுப்பும். ECU அந்த டைமில் என்ன செய்யும்னா சிக்னலை கட் பண்ணும், இல்லாட்டி ஃபியூவலை கட் பண்ணும். இதில் 2 மெத்தடில் வேலை செய்யும். ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா இக்னிஷனை கட் பண்ணோன்னே இன்ஜின் லோட் குறைஞ்சிடும். ஸோ அதால் நாம் ஈஸியாக ரைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோட்டில் விடுவோம். இதுவும் காப்பெட் தான். இப்போ பிரேக்கிங் செக் பண்ணுவோம் ஆக்கள் இல்லாத டைம். அதேமாதிரி சஸ்பென்ஷன் வந்து ஹேண்ட்லிங் வந்து ஓரளவு பெட்டராக இருக்குது, ஓரளவு ஸ்பீடாக போய்க்க. ஸோ இப்போ நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து 320 mmக்கான டிஸ்க் பிரேக் இருக்குது. ஸோ 50 and ஸ்பீடில் வச்சு பிடிப்போம். 3, 2, 1. வாவ் பிரேக்கிங்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ ஈஸியாக எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் டியூக் 250ல் இதுக்குரிய பிரேக்கிங். 160ல் கூட பிரேக்கிங் நல்லா இருக்கும் ஃப்ரண்ட்டில். இதில் வந்து பார்த்தோம்னா 12 channel ABS வருது, ப்ளஸ் 320 mmக்கான டிஸ்க் பிரேக். சூப்பர் மோட் ABS இருக்குது. நாங்கள் ரியர் பிரேக்கை வந்து ABS ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். ரியரில் பட் பார்த்தோம்னா எங்களுக்கு 240 mmக்குரிய டிஸ்க் பிரேக் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி செக் பண்ணிடுறோம். பட் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியலை. பட் இருந்தாலும் செக்கிங்கில் பார்த்துடுவோம். மேலே எக்ஸாக்டான டைமிங் எல்லாமே போகிறேன், பார்த்துக்கொள்ளலாம். ஸோ 50 and ஸ்பீடுக்கு போவோம் ஃபஸ்ட். ஸோ 50, 3, 2, 1. ஸோ ரொம்பவே இழுத்து நிற்குது. அதாவது ரியர் பிரேக் வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லையோன்னு தோணுது. பட் போத் பிரேக் ஒருக்கா ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் போத் பிரேக் வந்து எப்போவுமே பெட்டர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் பிரேக்கிங்கில். ஸோ பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. த்ரெட்டில் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இது இப்போ 3rd கியரில் 38ல் இருக்குது. நான் இப்போ த்ரெட்டில் கொடுக்குறேன். இந்த டக்கண்டு ரைஸ் ஆகும் பாருங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரெட்டில் ரெஸ்பான்ஸ். இந்த அந்த டோக் டெலிவரி பார்த்தோம்னா நல்லாவே தெரியுது. 70, 80 ஈஸியாகவே வந்துடும். 100 கூட ஈஸியாக வந்துடும். இந்த டாப் ஸ்பீட் வந்து பார்த்தோம்னா 145 to 150 அதோட லிமிட்டர் அடிச்சிடும், அதை லாக் பண்ணிடுவாங்க. பட் இது இந்த குரூசிங் ஸ்பீட் வந்து 100ல் வந்து ஈஸியாக போகக்கூடிய ஒன்று தான். 100+ வந்து ஈஸியாகவே போய்க்கொள்ளும். ஸோ 5th கியர், 6th கியர். பர்ஃபார்மன்ஸ் அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். இந்த மோட்டர் சைக்கிளில் 3 விஷயத்துக்கான உருவாக்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவர், செகண்ட் பவர், தேர்ட் பவர். ஸோ அந்தளவுக்கு பவராக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பவராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள்னு சொல்லிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் போத் பிரேக், அதாவது 50 and ஸ்பீடில் 3, 2, 1. ஸோ போத் பிரேக் வந்து உண்மையிலே கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. ஈஸியாகவே கேரி அவுட் பண்ணிட்டுது. ஓகே செகண்ட். ஓகே நாங்கள் இப்போ குயிக் ஷிஃப்டர் வந்து எனக்கு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் கியர்லேருந்தே செக் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. நாங்கள் இப்போ கிளச் பிடிக்கல, லைட்டாக அந்த ஆக்சிலேட்டர் குறைக்க சொல்லுது தான். பட் 3rd கியர், 4th கியர் லைட்டாக சுப்பக்க போடுற மாதிரியே ஃபீலாக இருக்குது. இந்த 5th கியர் நோ கிளச். 6th கியர். வாவ். 90, 95, 96, 100, 103. வாவ். பட் 100ல் போகும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இதில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டாக எங்களுக்கு பிரேக்கிங்கும் வந்து இருக்குது. ஸோ நல்லாவே பிரேக்கிங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொள்ளே சொல்லிக்கொள்ளலாம். வாவ். பவரை என்ஜாய் பண்ணுறீங்க, கொஞ்சம் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள், எப்போவுமே பெட்டர். ஸோ அதுக்காண்டி ஒரு நல்ல மோட்டர் சைக்கிள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டியூக் 250 ஓகேயா இருக்கும். பெட்டர் ஹேண்ட்லிங்கும் இருக்குது. ஸோ இது டேர்னிங் ரேடியஸ் ஒருக்கா செக் பண்ணிவிடுவோம். பிகாஸ் இது வந்து
250cc செக்மெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் யூஸ் பண்ணுற அப்பாச்சி 164V RTR. ஸோ அதோட டேர்னிங் ரேடியஸை விட எனக்கு இது இந்த டேர்னிங் ரேடியஸ் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஹேண்டில் பார் வந்து நல்லாவே லீன் ஆகும் ஆங்கிள் வந்து. ஸோ அதால் வந்து ஈஸியாகவே டேர்னிங் ரேடியஸ் இருக்கும். பட் ஒயிட் தான் எங்களுக்கு அந்த ஆங்கிள் லீனிங் அந்த டேர்னிங் ஆங்கிள் மட்டும் பார்த்தோன்னா அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதால் ஈஸியாகவே இந்த ஈஸி எனக்கு ஃபுல் ரோட் கூட தேவைப்படையில. இந்த பவரை தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அடிக்கடி. ஸோ டியூக் ஆல்வைஸ் டியூக் தான். அதில் ஆரம்பத்திலே போடுவாங்க ரெடி டு ரேஸ் அண்டு. ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ ஒருக்கா 0 to 60 வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதில் 0 to 60 வந்து நான் ஃபுல்லாக ரெட் லிமிட்டர் அடிக்கல. பட் அடிச்சிருந்தா இன்னுமே டைமிங் வேலைக்கு வந்திருக்கும். பட் இருந்தாலும் இதில் டைமிங் போகிறேன், செக் பண்ணி பாருங்க. அதோட குறிப்பாக இதில் ஸ்லிப்பர் கிளச் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அக்ரெசிவான டவுன் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு கிளச் வந்து ஸ்லிப் ஆகி தான் என்கேஜ் ஆகிற வழியாக அந்த என்ஜின் அந்த பிரேக்கிங் மாதிரியே அதுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் 4th கியர்லேருந்து 3rd கியரை விட டக்குன்னு போடுறேன். ஸோ அந்த ஸ்லிப் ஆகும், கிளச் வந்து ஸ்லிப் ஆகி என்கேஜ் ஆகும். ஸோ இப்போ 3rdலேருந்து 2ண்டுக்கு மாற்றுறேன். ஸோ அந்த என்ஜின் பிரேக்கிங் பாருங்கள், அந்த அவ்வளவு ஜேர்க் இல்லாமல் ஈஸியாகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்லிப்பர் கிளச். ஸோ இது மெயினாக டக்குன்னு நீங்கள் என்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறீங்களா ஓரளவு இது அசிஸ்ட் பண்ணி தரும். ஓகே, ரைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காண்டி தான் ரைட் ரிவ்யூ, அதாவது இந்த பைக் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு செக் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ இதை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். அவரை குறிப்பாக லாஸ்ட்டாக கன்க்ளூஷன், இந்த பைக் யார் வாங்கலாமாண்டா மெயினாக யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த பைக் லான்ச் பண்ணாங்க. இதில் முதலாவது விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் இதுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ், 2வது பெர்ஃபார்மன்ஸ், 3வது பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அடுத்த விஷயம் குயிக் ஷிஃப்டர், பை ஃபங்க்ஷனல் குயிக் ஷிஃப்டர் பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நல்லாவே கலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவரை குறிப்பாக எனக்கு அடுத்ததாக பிடிச்ச விஷயம் இதுக்குரிய பிரேக்கிங், அதாவது ஃப்ரண்ட் பிரேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. பட் ரியர் பிரேக்கிங் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு பார்த்தோம்னா என்னோட கருத்து. ஸோ அதோட குறிப்பாக சஸ்பென்ஷன் இது நார்மலாக தான் இருக்க போகுது. பட் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தோம்னா உண்மையிலேயே பெட்டராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் பார்த்தோம்னா நீங்கள் இந்த பைக்கை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணி இல்லை, பிகாஸ் இதில் நீங்கள் ஃபேமிலி செக்மெண்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதில் எங்களுக்கு ஸ்பிட் சீட் வருது, அதாவது ஸ்டெப் அப் பண்ணி வருது. ஸோ இதால் வந்து கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுள் வைஸ் பார்த்தோம்னா பெட்டராக இருக்காது. பட் நீங்கள் ஒரு லாங் ரைட் சிங்கிளாக போகிறீங்களா ஓரளவு ஓகே இருக்கும். அதாவது குறிய குஷனிங், சீட் குஷனிங் வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. அவரை குறிப்பாக சில்பர் கிளச்சும் பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ மெயினாக ஒரு இன்ஜின் பிரேக்கிங் நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் பார்த்தோம்னா சில்பர் கிளச் நல்லாவே அசிஸ்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இதில் மைனஸ் எனக்கு மெயினாக பட்டதை பார்த்தோம்னா இதுக்குரிய இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், வைப்ரேஷன்ஸ் பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குது. 3000 RPMல வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் ஒரு 6000 7000 அந்த ஆர்பிஎம் ரேஞ்சில் பார்த்தோம்னா வைப்ரேஷன்ஸ் பெருசாக இல்லை, அதாவது தெரியலை. பிகாஸ் ஹை ஸ்பீடில் போய்க்க வைப்ரேஷன்ஸ் பெருசாக ஃபீல் ஆகலை. பட் இருந்தாலும் 3000 RPMலேயே எங்களுக்கு வைப்ரேஷன் வருது. 4000 ஹேண்டில் பார் அதே மாதிரி டேங்க் சைடு எல்லாம் வேறு லெவலில் ஃபீல் ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். என்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இதுதான் வந்து என்னோட கன்க்ளூஷன். ஸோ இந்த பைக் ஏற்கனவே நீங்கள் யாரும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னா அவங்களோட கன்க்ளூஷன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த பைக் ரியல் டைமில் உங்களோட யூசேஜில் என்ன மாதிரி இருக்குது, அதாவது இவ்வளோ காலம் நிறைய காலம் ஓடுற பட்சத்தில் பார்த்தோம்னா இதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்கன்னா புதுசாக வாங்குறாங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட முக்கியமாக டெக்னிக்கல் ரிவ்யூ, இதுக்குரிய டீட்டெயிலான டெக்னிக்கல் ரிவ்யூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி டெக்னிக்கல் ரிவ்யூவாக போட்டிருக்குது KTM Duke 250. அதை மறக்காம பார்த்துக்கொள்ளுங்க. லிங்க் வேணுமெண்டா மேல் ஐகார்ட் அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துக்கொள்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அதை விட அப்படியே ஆட்டோமேஷன் சம்மந்தமாக இல்லாட்டி டெக் சம்மந்தமாக நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறீங்கன்னா மறக்காம தினஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.